இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனி நீ தலை கீழே நின்னாலும் யாதி கூட உன்னை சீர விட மாட்டேன். என்னைய கேள்வி கேக்குறியா? உன்னெல்லாம் ஒரேடியா தீர்த்திருந்தா இன்னைக்கு ஈஸியா இருந்திருக்கோண்டி. இட்ஸ் ஓகே பாரதி, எங்களுக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு. சோ நான் ஆதியை கூட்டிட்டு கிளம்புறேன். இன்னொரு நாள் ரிலாக்ஸா பேசலாம். ஓகே? ஓகே மேடம். ஆதி போலாமா? போலாம். பாரதி, ஆதித்யா தமிழ் என்னை கேட்டா எனக்கு கால் பண்ணுங்க. நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க சார். சாரி ஆதி, இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த குட்டி பையன் ஆதித்யா கூட இனிமே நீ பேசவே முடியாது, பேசவும் விட மாட்டேன். இனி ஃபுல் அண்ட் ஃபுல் நீ டைம் ஸ்பெண்ட் பண்றது என் கூட மட்டும்தான். பாரதி, உங்களை நான் தனியாலாம் விட்டுட்டு போகல. தூரமாக இருக்கேன்னு ஃபீலும் பண்ண வேண்டாம். எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம். டேக் கேர். சரிங்க சார். பாட்டி, எல்லாரையும் பார்த்துக்கோங்க. சரி தம்பி, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. அது டைம் ஆயிடுச்சு, போலாம். போகிறோம். பாரதி, ஆதிகிட்ட இனிமே நம்மள அண்டவே விடக்கூடாதுன்னு தான் அவ இங்க கூட்டிட்டு வந்து நம்மள தங்க வச்சிருக்கா. அவ நம்மள ஏதோ செய்ய போறா பாரதி. அந்த மித்ரா நல்லவனே கிடையாது. விடுங்க பாட்டி, அவ என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். கரெக்ட். ஆண்டவன் கோட்டுல யாருமே தப்ப முடியாது. ஆம்பளை இல்லாத வீடுன்னு தெரிஞ்சு உள்ள புகுந்து விளாசிட்டானுங்களப்பா. எல்லாரும் முகமூடி போட்டிருந்தாங்க சார். அதனால யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. ஆதி அப்பா, எங்களுக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. ரவுடிங்க தம்பி கழுத்துல கத்தி வச்சு மிரட்டினாங்க. அம்மா கையெல்லாம் புடிச்சு இழுத்தாங்க. ஐயோ வலிக்குது. ஐயோ ஐயோ பாத்து சார். பாரதி, I'm really sorry பாரதி. இட்ஸ் ஓகே சார். நாங்க நல்லா இருக்கணும்னு நல்ல எண்ணத்துல தான் மித்ரா மேடம் இந்த வீட்டையே வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இந்த வீட்ல ஒரு நைட்டு கூட நிம்மதியா இருக்க முடியல. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. உங்களுக்கு இனிமே எதுவும் ஆகாது. விடிஞ்சதும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இல்ல சார், வேணாம். சிட்டி அவுட்டர்ல லேடிஸ்லாம் ஏன் வீட்ல தனியா தங்கி இருக்காங்கன்னு தேவையில்லாம கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் உங்களை இங்க விட்டுருக்கவே கூடாது. அப்பா, இனிமேல நீங்க எங்க கூடயே இருங்கப்பா. சரிடா, நான் உங்க கூடவே இருக்கேன். சரி சரி, வா போய் தூங்க. வேணாம் தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? காலையில மீட்டிங்லாம் இருக்கும், நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல பாட்டி, இன்னைக்கு நைட்டு நான் இங்கேயே தூங்குறேன். தமிழ், ஆதித்யா, வாங்க போலாம். கையெல்லாம் வலிக்குதே. என் பேத்தி முகம் அப்படியே பிரைட் ஆகுது. போங்க பாட்டி. நீ எப்பவும் இப்படி சிரிச்ச முகமா இருக்கணும். அதுக்கு தான் நான் இத்தனையும் பண்றேன். சூப்பர் பாட்டி. பாட்டினா பாட்டி தான், என் செல்ல பாட்டி. ஏய், இன்னைக்கு ஒரு நாள் டிராமா போட்டு வரவழைச்சிட்டோம். ஆனா டெய்லி இப்படி பண்ண முடியாது. விடுங்க பாட்டி, இன்னைக்கு போட்ட டிராமாவே போதும். சரி வாங்க, போய் ஹாப்பியா தூங்கலாம். நீ எதுக்கு ஏன் கூட வர்ற? நீ போய் உன் புருஷன் பிள்ளைங்க கூட தூங்கு. பாட்டி ஒழுங்கா வாங்க. வாங்க போ. யார் இது? மித்ராவா நீ? என்ன நீ ஆச்சரியமா நீயான்னு கேக்குறீங்க? இப்ப எதுக்கு இவ்ளோ ஹெவி ஷாக்கு? இல்ல மித்ரா, எப்பவும் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல டிப்டாப்பா இருப்ப. இன்னைக்கு என்னடானா குடும்ப குத்து விளக்கா காலையிலே மங்களகரமா புடவையெல்லாம் கட்டி காஃபி எல்லாம் போடுற. இந்த மித்ராவை நான் பார்த்ததே இல்ல, அதான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். ஆமா, எதனால இந்த சேஞ்ச்? எல்லாம் ஆதிக்காக தான் அண்ணி. அவருக்கு சாரினா ரொம்ப பிடிக்கும்.
அத ரீசெண்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு காஃபியோட போறேன். சூப்பர் சூப்பர் மித்ரா. ஆதிக்கு உண்மையாலுமே இது ஹாப்பி மார்னிங் தான். என்ஜாய். தேங்க்ஸ் அண்ணி. என்ன ஆதி காணோம்? ஆதி, ஆதி எங்க இருக்கீங்க? ஆதி, ஆதி, ஆதி எங்க இருக்கீங்க? ஆதி, என்னாச்சு மித்ரா? அண்ணி, ஆதி எங்கேயாவது பாத்தீங்களா? காணோம் எங்கேயுமே. டென்ஷன் ஆகாத மித்ரா, அவர் வெளியில எங்கேயாவது போயிருப்பாரு. நீ வேணா கால் பண்ணி பாரு. சரிங்க அண்ணி. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. என்னாச்சு? நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. நாட் ரீச்சபிள்ல இருக்கா? அப்படி எங்க போயிருப்பாரு? அவர் எங்க போயிருப்பாருன்னு எனக்கு தெரியும் அண்ணி. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே காஃபி போகலாமா, காஃபி போன போக்கிலே மனம் போகலாமா. பாட்டி பாட்டு சூப்பர். ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். ஏ மனோ, என்ன பாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் என்ன கலாய்க்கிறியா? ஐயோ இல்லக்கா, நீ மாமாக்கு தானே காஃபி கொண்டு போற, கொண்டு போக்கா, கொண்டு போ. உனக்கு இருக்குடா, எல்லாத்துக்கும் பாட்டி தான் காரணம். ஏய், நான் என்னடி பண்ணேன்? நான் எப்பவும் போல ஜாலியா பாட்டு பாடினேன். நீ காஃபி கொண்டு போனியா? அத பார்த்த உடனே அப்படியே இட்டு கட்டி பாடிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்ல. இருங்க, நான் போய் ஆதிக்கு காஃபி கொடுத்துட்டு வரேன். போ போ, போய் உன் ஆளை எழுப்பு. வயசாக வயசாக உங்களுக்கு குறும்பு ஓவரா ஏறுது. வந்து வச்சுக்கிறேன். ஏய் நில்லு. என்ன போற போக்க பார்த்தா என்ன மாட்டி விட்டுருவ போல இருக்கே. என்ன பாட்டி சொல்றீங்க? ஏண்டி, நேத்து அடிபட்டிருக்குன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணாங்கன்னு அவ்வளவு பெரிய டாமா போட்டிருக்கோம். இப்ப கையில கட்ட காணோம், நெத்தியில பேண்டேஜ காணோம். ஆமா பாட்டி. டே மனோ, அந்த மருந்து டப்பா எடுத்துட்டு வா போ. குடு. ஐயோ மறந்துட்டேனே. சீக்கிரம் வா. நாங்க பாட்டி புடிங்க. இப்பதான் கரெக்டா இருக்கு. நான் போயிட்டு வரேன். இப்ப போ. இந்தா போ. கியூட்டி. அக்கா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஆ